கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சன்னந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நாம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக. நாம் இன்றைக்கு பார்க்க போகும் மோட்டிவேஷன் டாபிக் என்னன்னு பார்த்தங்கன்னா கர்மா. நம்ம கர்மா அப்படின்றது என்னென்னா, எப்படி நம்மளை சேருது, எப்படி செய்யாமல் இருந்தால் நம்ம நல்லபடியாக கர்மா சேராமல் இருக்கலாம் அப்படின்றது ஒரு மோட்டிவேஷன் கதை தான். ஆனால் சூப்பராக இருக்கும், பார்த்துக்கங்க. இப்படியெல்லாம் கூட கர்மா சேருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த பதிவை அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு. அதாவது என்னென்னா, ஒரு அரசன் ஒரு புலவருக்கு விருந்தளித்து கொண்டிருந்தான். அப்பொழுது வானில் ஒரு கழுகு ஒன்று பாம்பை தன் கால்களிலால் பற்றி கொண்டு அவ்வழியே பறந்து சென்றதாம். பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அரசன் வைத்திருந்த உணவின் பாத்திரத்தில் விழுந்து விட்டதாம். அதாவது பாம்பை கழுகு தூக்கிட்டு போகும்போது அப்போ அந்த அப்போலாம் அந்த ஒரு கொட்டாய் மாதிரி கட்டிட்டு சாப்பாடு போடுவாங்களா, அது மாதிரி போடும்போது அந்த பாம்போட விஷம் ஒரு துளி விழுந்துருச்சான். அதை அறியாமல் அரசன் அந்த உணவை அந்த புலவருக்கு அளிக்க அதை உண்ட மறுகணமே அவர் இறந்து போனார். அரசன் துடிதுடித்து இறந்து போனான். புலவரின் மரணம் அவரை வேதனையில் ஆழ்த்தியது. யாருக்கு? அரசருக்கு. அதாவது என்னென்னா, கர்மாக்களுக்கான வினைப்பயனை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தர் இந்த கர்மவினை பயனை யாருக்கு கொடுப்பது என்று குழம்பிக் கொண்டிருந்தாராம் சித்திரகுப்தர். உடனே அப்போ கழுகிற்காக, பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா அப்படின்னு எல்லாம் குழப்பம். யோசிச்சு பாருங்கள், இந்த தவறு யார் செய்தா? சில தவறுகள் நம்ம தெரியாமல் செய்யும்போது நமக்கு கர்மா வராதுன்றது அதான். அதனால் குழப்பம் இருந்துச்சு சித்திரகுப்தருக்கு. யாருக்கு இந்த கர்ம பலனை எழுதுறது யாருன்னா சித்திரகுப்தர். அதை வச்சு தான் யமதர்ம ராஜாவுக்கு அந்த லிஸ்ட்டு போகும். யாருக்கு எவ்வளோ கர்மா பண்ணியிருக்காங்க, நல்லது கெட்டது, அதெல்லாம் நிர்ணயிக்கிறது சித்திரகுப்தர் தான். உன்னை கழுகு பாம்பை தூக்கி கொண்டு சென்றது. அதன் தவறு இல்லை. விஷம் இறந்து போன பாம்பின் வாயிலிருந்து வழிந்தது. அது பாம்பு செத்து போச்சு, அதிலிருந்து வழிஞ்சிச்சு. அது பாம்பின் குற்றமும் இல்லை. அரசனுக்கோ உணவில் பாம்பினுடைய விஷம் கலந்தது என்று அவருக்கும் தெரியாது. அது அவன் அறியாமல் நடந்த செயல். எனவே யாருக்கு இந்த பாவம் போய் சேரும் என்று சித்திரகுப்தருக்கே முடிவெடுக்க முடியவில்லையாம். இதை பற்றி யமதர்மனிடமே கேட்போம் என்று தன் குழப்பத்தை கூறினார் சித்திரகுப்தர். சித்திரகுப்தருக்கு தான் அவர் தான் எழுதுறவர். அந்த யார் தப்பு செய்கிறா ரைட்டு செய்கிறான்னு எழுதுறது. அவருக்கு குழப்பமாகிடுச்சான். இந்த பாவத்தை யாருக்கு தான் இந்த கர்மாவாசி எழுதுறதுன்னு சொல்ல யமதர்மராஜான்ட்ட போகிறாராம். போன உடனே சற்று நேரம் சிந்தனைக்கு பிறகு இதற்கான விடை விரைவில் கிடைக்கும் என்று அதுவரை பொறுமையாக இரு என்றாராம். ஒரு சில நாட்கள் கழித்து மற்றொரு புலவர் அரசனின் உதவியை நாடி வந்தார். அவர் அரண்மனைக்கு, அதாவது கொஞ்ச நாள் நீ பொறுமையாக இருப்பா, நான் எனக்கே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா கொஞ்ச நாள் கழித்து போகிறான். அப்போ அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரம் வியாபாரம் செய்து கொண்ட பெண்மணியிடம் வழி கேட்டாராம். யாரோ ஒருத்தவர். அந்த புலவர் கேட்டவுடனே அதுக்கு அந்த பெண்மணி வழி கேட்டோன்னே அந்த பெண்மணி சொல்கிறா, ஓ, சரியான பாதையை கூறிவிட்ட அந்த அரசன் இரக்கமற்ற கொடியவன், புலவர்களையே கொள்பவன், அவனிடம் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு இந்த பெண்மணி சொல்லிட்டா. இந்த பெண்மணிகளுக்கு சொல்லிட்டோடனே இவ்வாறு அவள் கூறி முடித்ததும் அடுத்த நொடிய சித்திரகுப்தருக்கு தெளிவு பிறந்துவிட்டது. புலவரை கொன்ற கர்மாவின் வினைப்பயன் முழுவதும் இந்த பெண்மணிக்கே சேரும் என்று முடிவெடுத்து விட்டார். மற்றவர்கள் மீது வீண்பழி சுமத்தும் பொழுது அந்த பாவம் முழுவதும் பழி சுமந்தவருக்கே சேரும். உண்மையை அறியாமல் அபாண்டமாக பிறர் மீது பழி சுமத்துவோரும் தெரிந்தே வீண்பழியை பிறர் மீது சுமத்துவோரும் அந்தந்த கர்மவினையின் பயன் முழுவதும் சேரும். அதை அவர்கள் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் திரிந்து பொய் சொல்லி மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் ஒவ்வொருவருக்கும் அதற்கான வினைப்பயன் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது நியதி. அது நம்மளாம் ஈஸியாக சொல்லணும், ஐயோ அவளா, அப்பா பொல்லாதவ, யாரோ சொல்கிறத கேட்டு நம்ம சொல்லுவோம் பொல்லாதவ, ஐயோ. அதனால தான் நான்லாம் இப்போ இந்த கதையெல்லாம் படிக்கம்மா, எங்கள் வீட்டிலலாம் நிறையாவே சொல்லுவாங்க நிறையா விஷயம். அவங்க இப்படி இவங்க இப்படி. நான்லாம் காதில் கேட்பேன், அவங்க இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்களான்னு நம்மளுக்கு குழப்பம். ஆனால் நம்ப மாட்டோமா. அதான் மகரிஷி ஐயா சொல்லியிருப்பார், சொல்லால் மட்டும் நண்பாதே
சுயமாய் சிந்தித்து செயல்படு. எனவே உண்மைகளை மட்டுமே சொல்வோம், நன்மைகளை மட்டுமே பெறுவோம். பிறரது சாபத்தையும் பழியையும் வீணே நாம் பெற்றுவிடக்கூடாது. எனவே பிறர் மீது அபாண்டமாக பழி சுமத்துவதை தவிர்ப்போம். எனவே தேவையற்று பிறரது பாவங்களை நாம் சுமக்கக்கூடாது. அனைத்தும் இறைமயம், எல்லாம் இறைவன் செயல். இதுதான். அதனால தான் இந்த வீண் பழி போடாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு தெரியும். ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஐயோ அவள் அந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர் சொல்லுவாங்க. நம்ம காதுலையே வாங்கிக்கக்கூடாது. என்னமோ அது கடவுள் எனக்கு கொஞ்சோண்டு கொடுத்த ஒரு நல்ல கிஃப்ட்டுமா, அதுக்கே சில விஷயம்லாம் நான் நம்பி நிறையா அவங்க உண்மை நமக்கு உண்மையானவங்கன்னு நம்பி நானே நிறையா விஷயம்லாம் சந்தேகப்பட்டு மனசுக்குள்ளே தான் வச்சுப்பேன். ஆனால் அதை யார்கிட்டையும் டெவலப் பண்ண மாட்டேன். அதாம்மா எனக்கு அதனால தான் இந்த கதையெல்லாம் படித்ததுக்கப்புறம் நான் என்னையவே ஆராய்ச்சி பண்ணிக்குவேன்ப்பா. அதனால் எல்லாரும் அடுத்தவர்கள் மீது வீண் பழி போடாதீர்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.